this is Shintu. இந்த வீடியோல மிஸ் நைட் அண்ட் டே சீரிஸோட 15th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மின்ஜேவை காமிக்கிறாங்க. மின்ஜே காயன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு உன்னுடைய காலை நான் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு கால் பண்ணாதுன்னு இருக்கு. இந்த மெசேஜை பார்த்ததோ அவ ஸ்பீடா பியக்தாங்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்றா. அதை கேட்டதோ பியக்தாங் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துச்சு, மின்ஜே கால் பண்ணால் கால் அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஜெயோங் மின்ஜேக்கு கால் பண்ணிவிட்டு மின்ஜேவுடைய ஃபோனில் அவள் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். அதை பார்த்ததும் அந்த இடத்த பார்த்து இது சேம் இடம், இதுக்கு முன்னாடி அவள் கல்ப்ரேட்டை மீட் பண்ண இடம்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போலீஸ்கிட்ட வந்து பேக்கப் கேட்டுட்டு ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போகிறான். அதே நேரத்தில் மின்ஜேவை காமிக்கிறாங்க. அவள் மயக்கம் தெளிஞ்சு ஷின்கிட்ட என்னுடைய அப்பா எங்கன்னு கேட்குறா. கேட்டுட்டு அவருக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அடிபட்டுச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஷின் கவலைப்படாத, அவரை கொல்றது என்னுடைய பிளான் கிடையாது, நான் உன்னதான் கொல்ல போறேன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஜியோங் சேம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அங்கே இருக்க ஃபோனை பார்க்குறான். ஆனால் அது மின்ஜேவுடைய ஃபோன் இல்லை. அதை பார்த்துட்டே இருக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து அது மின்ஜேவுடைய ஃபோன் கிடையாது, அது மின்ஜேவுடைய அப்பா ஃபோன், அவரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு டீ குடிச்சாராம், அதனால அவருக்கு மயக்கம் ஆயிடுச்சான்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மின்ஜேவை காமிக்கிறாங்க. மின்ஜேவை ஒரு கயிறால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது ஷின் மின்ஜே கிட்ட உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுறாங்க. அப்போது மின்ஜே ஒரு கத்தி எடுத்து அவள் கட்டியிருக்க கயிறை கட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. மின்ஜே ஷின் கிட்ட என்ன நீ தான் என்னுடைய ஆன்ட்டியும் கொலை பண்ணியான்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோ ஷின் இல்லை, உனக்கு உன்னுடைய ஆன்ட்டி மேலே பாசமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இருந்திருந்தா நீ கொஞ்சமாச்சும் அதிகமாக தேடி இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மின்ஜே ஸ்பீடாக கயிறை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஜன்னல்லேருந்து தப்பிச்சு போகிறா. அவள் பின்னாடியே ஷின்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது ஜெயோங் ஷின்னுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறதால வீட்டில் வந்து தேடுறாங்க. வீட்டில் எதுவுமே இல்லாததால் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறத பார்த்து ஸ்பீடாக அந்த இடத்துல போய் பார்க்குறான். அதில் ரத்தத்தால் மின்ஜே அண்ட் இன்சோல்னு எழுதியிருக்கு. அதே நேரத்தில் ஒரு கயிறு கட் பண்ணியிருக்கதையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஜன்னல் உடஞ்சிருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு மின்ஜே அதுலேருந்து தப்பிச்சு போனான்னு தெரிஞ்சிருது. அதே நேரத்தில் மின்ஜே ஸ்பீடாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்கிறா. மறைஞ்சிருந்து வெளியே ஷின்னை பார்க்குறா. அவள் கையில் இருக்க இன்ஜெக்ஷன் எடுத்து ஷின் மேலே போட வரும்பொழுது ஷின் அதை ஸ்டாப் பண்ணி மின்ஜேவை கீழே தள்ளி விட்டுட்டு மின்ஜேவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கீழே தள்ளி விட்டதும் மின்ஜேவுடைய ஃபேஸில் இம்சோலுடைய ஃபேஸ் தெரியறதை பார்த்து பயந்து என்ன இம்சோல் தெரியறாங்க, அவங்கள தான் நான் ஃபர்ஸ்டே கொண்டுட்டேனேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இம்சோலை கொண்டதை காமிக்கிறாங்க. மின்ஜே ஷின் கிட்ட வரா. ஆனால் ஷின்னுக்கு மின்ஜேவை பார்க்க இம்சோல் மாதிரி இருக்கிறத பார்த்து பயந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்து அங்கே ஓடுறாங்க. அதே நேரத்தில் ஜெயோங் மின்ஜேவை தேடிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். வந்து அங்கே ஷின்ன இருக்கிறத பார்த்து ஷின்னை பிடிச்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நான் கிரிமினலை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக மின்ஜேவை தேடி அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே ஒரு கேட் இருக்கிறத பார்த்து இதுக்கு முன்னாடி மின்ஜே சொன்னதை யோசிக்கிறான். அதில் மின்ஜே கேட்டாலையும் நம்மக்கிட்ட பேச முடியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவன் அந்த கேட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அப்போது விடிய காலையில் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. மின்ஜே தூரத்துலேருந்து நடந்து வரா. அவள் ஃபுல்லாக இன்ஜூர் ஆகிருக்கிறதால பொறுமையாக நடந்து வரா. ஜெயோங் ஸ்பீடாக போனதும் அந்த இடத்துல மின்ஜே இல்லாமல் இம்சோல் இருக்கிறத பார்க்குறான். இம்சோல் ரொம்ப அடிபட்டு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே காலையில் ஷின்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அங்கே நிறைய பாடி கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது ஜெயோங் அவனுடைய அம்மாவுக்கு ஒரு ரிங்கு கொடுத்தது அங்கே இருக்க ஒரு ஸ்கெலட்டனில் இருக்கிறத அது அவனுடைய அம்மா தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதே இடத்துல உட்காந்து அழறான். அதே நேரத்தில் இம்சோல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இம்சோல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ காயன் இம்சோல் கிட்ட நீ ஏன் அங்கே தனியாக போனான்னு கேட்குறா. அதை கேட்டதும் இம்சோல் நான் என்ன பண்ணுறது, அவள் என்னுடைய அப்பாவை கடத்தி வச்சுருந்தா, அவள் ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, சரி என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்குறா. அதே நேரத்தில் மின்ஜேவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. மின்ஜேவுடைய அப்பா கண்ணு முழிச்சதும் காயங்கோடைய அப்பா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு தனியாக போன, நான் தான் சொன்னேன்ல உன்னை தனியாக போக வேண்டான்னு, நீ ஏன் தனியாக போனேன்னு கேட்குறாரு. மின்ஜேவுடைய அம்மா மின்ஜேக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மின்ஜே காலை எடுக்காமல் அதே ரூமுக்கு வெளியே நின்று அவளுடைய அப்பாவை பார்க்குறா. அப்போது மின்ஜேவுடைய அம்மாவுக்கு கால் வந்து இந்த மாதிரி இம்சோல் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நியூஸ்லையும் ஷின் எத்தனை பேரை கொன்னாங்கன்னு சொல்லி நியூஸ் வர மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மின்ஜே அவளுடைய மனசுக்குள்ளே கல்பரேட்டிவ் பிடிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ கூட நான் ஏன் இம்சோலாகவே இருக்கேன்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் மின்ஜே கேப் போட்டுட்டு ஸ்பீடாக அவளுடைய அப்பாவை பார்க்க வரா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங்க காமிக்கிறாங்க. ஜெயோங் ஜேசங் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறான். அப்போ ஜேசங் என்ன இந்த கேஸில் உன்னுடைய அம்மாவும் காணாமல் போயிட்டாங்க, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜெயோங் என்னுடைய அம்மா காணாமல் போயிட்டாங்களா இறந்துட்டாங்களான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் நான் சொல்லலை, ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஜேசோங் சரி இந்த கேஸை நீ உன்னுடைய அம்மாக்காக தானே எடுத்துக்கிட்ட, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இதை நீ ஷனிக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு.
சொல்றாரு. ஜெயம் ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வரான். ஆனா வெளிய ஷங்கி, "இன்னமும் இந்த கேஸ் உன்கிட்ட தான் இருக்கு. நீ போய் ஷின்ன மீட் பண்ணலான்னு" சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஜெயம் உள்ள வந்து ஷின்ன பார்த்து, "நீங்க எதுக்கு என்னுடைய அம்மாவ கொன்னீங்கன்னு?" கேட்குறான். அப்ப ஷின் எல்லாமே சொல்றாங்க. அப்ப பாஸ்ட் சீன காமிக்கிறாங்க. அதுல ஜெயங்கோடைய அம்மா யாரோ இம்சோல கொன்னு அங்கேருந்து கூட்டிட்டு போகிறத பார்க்குறாங்க. ஆனா அவங்களுடைய ஃபேஸ பார்க்காம இருக்காங்க. இது எல்லாமே அவங்க டீ ஷாப்ல வந்துட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா அதே டீ ஷாப்ல ஷின்னும் ஒரு லேடியா ஜாயின் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெயங்கோடைய வீட்ல போலீஸ் ஆஃபீசர் வந்து அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஆனா ஜெயங்கோடைய அம்மா எதுவுமே சொல்லாம அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாமே சொல்லலாம்னு டிசைட் பண்ணி டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஷின் கரெக்டா வந்து ஜெயங்கோடைய அம்மாவை கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்போ ஜெயங்கோடைய அம்மா, "சாரி, என்னை மன்னிச்சிரு. நான் இன்னும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நான் சொல்லவும் மாட்டேன். என்னுடைய பையன் வீட்ல தனியா இருக்கான். அவன்கிட்ட நான் திரும்ப வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு" சொல்றாங்க. ஆனா அதையும் கேட்காம ஷின் அவங்கள கொன்னுடுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஜெயம்க்கு டென்ஷன் ஆகி ஷின்னுடைய காலரை பிடிச்சி டென்ஷன் ஆகி, "நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா நீ ஜெயிலே வாழுன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இம்சோலை காமிக்கிறாங்க. இம்சோல் ஷொல்கி கிட்ட வந்த உண்மையான மர்டர் யாருன்னு சொல்லிட்டு ஷின்னா உன்னுடைய ஒய்ஃபை கொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதோ ஷொல்கிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி அதே இடத்துல அழுதுட்டே இம்சோல் கிட்ட, "தேங்க்யூ, நீ உன்னுடைய ப்ராமிஸை ஃபில் பண்ணன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த கேஸை எல்லாமே ஷன்னி கிட்ட கொடுத்துடுறாங்க. அதனால ஷன்னி எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி அவங்க ஓகே தான் ஷின்ன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்க எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் காயங்கையும் இம்சோலே காமிக்கிறாங்க. அப்போ ஜெயம் இம்சோலுக்கு எத்தனை தடவை கால் பண்ணாலும் இம்சோல் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்து காயங் இம்சோல் கிட்ட, "நான் சொல்கிறத கேளு, நீ ஜெயம் கிட்ட எல்லாமே சொல்லிடுன்னு" சொல்கிறா. ஆனால் அதை கேட்டாலும் இம்சோல் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயம் இம்சோலுக்கு மெசேஜ் பண்ணுறான். மெசேஜில், "நீங்கள் ஏன் நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டீங்க? நான் உங்களுடைய ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு" கேட்குறான். அதே நேரத்தில் ஈவினிங் ஆனதோ இம்சோல் மின்ஜேவா மாதிரி வெளியே வராங்க. அப்போ காயங் ஸ்பீடாக வெளியே வந்து மின்ஜே கிட்ட, "இந்த நேரத்தில் நீ வெளியே போகாதான்னு" சொல்கிறா. ஆனால் மின்ஜே, "நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஜஸ்ட் வாக் தான் போகிறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போது பக்தாங் அங்கே வரதை பார்த்து காயங் டென்ஷன் ஆகி பியக்தோங் கிட்ட, "நீங்கள் இந்த மாதிரி என் கூட ஃப்ளர்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. வீட்டில் போயிட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு" சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பியக்தோங், "என்ன நீ சொல்கிறேன்னு" கேட்குறாரு. காயங், "எனக்கு மின்ஜே எல்லாமே சொல்லிட்டான்னு" சொல்கிறா. அதை கேட்டதும் பியக்தோங், "அது ரொம்ப நாள் முன்னாடி விஷயம். அந்த கதை ரொம்ப மோசமான கதைன்னு" சொல்கிறாரு. அதை கேட்டதும் காயங் ரொம்ப சந்தோஷமாகி, "சரி வாங்க சாப்பிட போகலாம். எனக்கு உங்களுடைய கதையை எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு" சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் பொறுமையா நடந்து அவளுடைய வீட்டுக்கு வரும்போது அங்க ஜெயோங் இருக்கத பார்த்து ஜெயோங் கிட்ட, "நீ எவ்வளோ நேரமா இங்க இருக்கன்னு?" கேட்குறான். ஜெயோங், "இல்ல, சரி நீ எங்க போயிருந்தன்னு?" கேட்குறாங்க. "நான் வாக்காக போயிருந்தேன்னு" சொல்லிட்டு கூடவே, "நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேன், இப்போல்லாம் என் கூட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லணும்னு" சொல்கிறா. அதை கேட்டதும் ஜெயம், "என்ன நீ தான் இம்சோல்னு சொல்ல போறியான்னு?" கேட்குறான். அதை கேட்டதும் மிஞ்சே, "உனக்கு எப்படி தெரியும்னு?" கேட்குறா. ஜெயம், "ஏன்னா நீ காலையில் இம்சோலா மாறுறத நான் பார்த்தேன். நீ ஏன் அதை இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு?" கேட்குறான். அதை கேட்டதும் மிஞ்சி, "நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி சொல்லியிருப்பேன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட என்னுடைய இன்னொரு ஃபேஸை நான் எப்படி காமிப்பேன்? எந்த ஃபேஸை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பார்க்குறேனோ அந்த ஃபேஸை நான் எப்படி காமிப்பேன்? அதே நேரத்தில் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. நான் இம்சோலோடைய நேமை யூஸ் பண்ணி ஜாப் வாங்கினேன்" சொல்கிறா. அதை கேட்டதோ ஜெயம், "என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. உன்னை கருதும் போது நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ மிசரபிளாக ஃபீல் ஆச்சு தெரியுமான்னு" சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சே, "இல்லை, இது என்னுடைய தப்பு தான். என்னுடைய தப்புக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு" சொல்கிறா. ஜெயம், "அப்போ என்னுடைய ஃபீலிங்க்கு என்னாச்சு? இது வரைக்கும் யாரையும் எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதில்ல. என்னுடைய ஃபீலிங்க்கு என்ன சொல்ல போகிறேன்னு" சொல்கிறா. ஆனால் மிஞ்சே எதுவுமே சொல்லாமல் ஸ்பீடாக அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. மிஞ்சே அவளுடைய ரூமுக்கு வந்து ரொம்ப அழற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் ஆனதும் மிஞ்சே இன்சோலா மாறிடுறா. நெக்ஸ்ட் சீனில் அப்போ ரிப்போர்ட்டர் ஜேசன் கூட பேசிட்டு இருக்காரு. அவர் இன்சோல் தான் கிரிமினலை பிடிச்சாங்களாமே, இன்சோலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேசன் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அதே நேரத்தில் கவுன் வந்ததோ கவுன் கிட்டே இன்சோலை பற்றி கேட்குறாரு. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். ஷன்னி அங்கே வந்து மிஞ்சேவுடைய ரிப்போர்ட்டும் இம்சோலோடைய ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஜேசோங், "அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இவங்க 2 பேரும் ஆள் மாறி இங்கே வந்திருக்காங்களா? என்ன நீ சொல்ல வரேன்னு?" கேட்குறாரு. ஷங்கி, "ஆமாம், அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி ஜெயும் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான்னு" சொல்கிறாரு. அப்போது ஜேசங்க்கு மெசேஜ் வருது. மெசேஜில் ஜெயோங் சியோலுக்கு போக போகிறான், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு இருக்கு. அதை பார்த்து தான் அவர் ரொம்ப சந்தோஷமாகி ஷன்னி கிட்ட, "நீ ஜேசோங் சொன்ன மாதிரி பண்ணு, அதே மாதிரி பண்ணுன்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அதே நேரத்தில் ஜேசோங் டிடெக்டிவ் கிட்ட வந்து அவருக்கு ஃபுட் கொடுத்துட்டு மர்டரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அங்கேருந்து எழுந்துக்கிறாரு. ஆனால் அவருடைய மென்டல் ஸ்டேட்மெண்ட் சரியாகிறதால அவர்
ஜெயோங் கிட்ட நான் அந்த பையன்கிட்ட போய் சொல்லணும். அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனுடைய அம்மா எங்கன்னு எப்பயுமே கேட்டுட்டு இருப்பான். நான் போய் அந்த பையன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்கருந்து போறாரு. ஆனா ஜெயோங் அந்த பையன் நான் தான் சொல்லாம அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல மின்ஜியோடைய அப்பா மின்ஜியோடைய அம்மா கிட்ட வந்து, "நீ ஏன் இவ்ளோ சேடா இருக்க? நீ எழுந்துரு சாப்பிடுன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் மின்ஜியோடைய அம்மா, "இல்ல இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி இறந்து போயிருக்க மாட்டா. அவ உயிரோட தான் இருப்பா. நான் அவள கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு அங்கருந்து எழுந்துக்கிறாங்க. இது எல்லாமே இம்சோல் ரூம்ல இருந்து கேட்டுட்டு ஸ்பீடா வெளிய வராங்க. அவங்கள பார்த்ததும் மின்ஜியோடைய அம்மா, "நீ இம்சோல் தானே? எனக்கு தெரியும். நீ என்னுடைய தங்கச்சி இம்சோல் தானேன்னு" சொல்றாங்க. ஆனா மின்ஜே, "இல்ல நான் மின்ஜேன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவங்க அத நம்பாம இம்சோல ஹக் பண்ணி, "நீ இம்சோல் தான் எனக்கு தெரியும்ன்னு" சொல்றாங்க. அப்ப ஈவினிங் ஆனதும் இம்சோல் மின்ஜேவா மாறுறாங்க. மாறுனதும் மின்ஜேவோடைய அப்பா பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. 2 பேரும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பை.